श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोरित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यम अहं प्रपद्ये यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். வேதாந்த தீபத்தில் இன்றைக்கி நாம் ஜோதிரதிகரணம் பார்க்க இருக்கிறோம். முதல் அத்தியாயம் முதல் பாதம் 10வது அதிகரணம் ஜோதிரதிகரணம். இந்த அதிகரணத்தில் 4 சூத்திரங்கள் ஜோதிஷ் சரணாபிதானாத் சந்தோபிதானான்னேதி சேன்ன ததா சேதோர்பண நிகமாத் ததாஹி தரிசனம் பூதாதிபாத வியபதேச உபபத்தேச்சைவம் உபதேசபேதான்னேதி சேன்ன உபயஸ்மின் நப்பிய விரோதாத் அப்படின்னு 4 சூத்திரங்கள். ஸ்ரீபாஷ்யத்தை பொறுத்த மட்டிலும் ஸ்ருத பிரகாஷிகா சகிதமாக இந்த அதிகரணத்தை ஸ்ரீபாஷ்யத்தில் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான். வேதாந்த தீபத்திலேயோ வேதாந்த சாரத்திலேயோ சுலபமாகத்தான் இருக்கும், அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. ஈக்ஷத்ததிகரணம் ஆரம்பமாக பூர்வபக்ஷிகள் பல கேள்விகளை கேட்டுருக்கா. ஈக்ஷத்ததிகரணத்தில் பிரதானம்தான் பூர்வபக்ஷியோட அபிப்பிராயம். ஆனந்தமயாதிகரணத்தில் ஜீவன்தான் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அந்தரதிகரணத்தில் விலக்ஷண புண்ணியசாலியாக இருக்கக்கூடியதான ஆதித்யன் அப்படின்னு சொன்னார். ஆகாஷாதிகரணத்தில் நேரடியாகவே ஆகாஷ சப்த வாச்சியன், ஆகாஷ சப்தமானது சொல்லப்பட்டிருக்கிறபடினால பிரசித்த ஆகாசம்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னார். பிராணாதிகரணத்தில் அதையேவ பிராணஹா அப்படின்னு இருக்கிறபடினால பிராணாதிகரணத்தில் பிராணந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். இந்த அதிகரணத்தில் ஜோதிஷ் சப்த வாச்சியன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வியானது ஏற்படுறது. சாந்தோக்கிய உபநிஷத்தில் அந்த பிரகரணத்தில் எந்த பிரகரணத்தில் போன அதிகரணங்களில் இருக்கக்கூடிய விஷய வாக்கியங்களில் விசாரங்கள் ஏற்பட்டதோ அதே மாதிரி அந்த பிரகரணங்கள்லேயே அத எதத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் பாவ தது எதிதம் அஸ்மின் அனந்த புருஷோ ஜோதிஹி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது சாந்தோக்கியத்தில். இதில் ஜோதிஹி அப்படின்னு பதம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஜோதிஷ் சப்த வாச்சியமாக சொல்லப்பட்டது லோகத்தில் இருக்கக்கூடியதான பிரசித்த ஜோதிஷா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு ஒரு சம்சயமானது ஏற்படுறது. இந்த சம்சயத்தை ஆதாரமாக கொண்டு பிரசித்த ஜோதிஷ்தான் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்ணுறார். சித்தாந்தி சூத்திரக்காரர் அதை கண்டித்து இல்லை பரமாத்மா தான் அப்படின்னு ஜோதிஷ் சரணாபிதானாத் அப்படின்ற சூத்திரத்தின் மூலமாக ரொம்ப அழகாகவே சாதிக்கின்றார். இதில் 4 சூத்திரங்கள், 4 சூத்திரங்களுமே பொதுவாக இந்த சித்தாந்தபரமாக இருக்கக்கூடியதான சூத்திரங்கள். அதாவது ஜோதிஷ் சரணாபிதானாத் அப்படின்றது சித்தாந்த சூத்திரம். அதன் பிறகு இருக்கக்கூடிய 3 சூத்திரங்கள்லையும்
பூர்வபக்ஷ உட்சூத்திரம் அப்படின்னு சொல்லப்படும். பூர்வபக்ஷங்களை உள்ளடக்கியதான சூத்திரங்கள், பிறகு இருக்கக்கூடியதான மூன்று சூத்திரங்கள். ஜோதிஷ்சரணாபிதானாத் சந்தோபிதானான் நேதி சேன்ன ததா சேதோர்பண நிகமாத் ததாஹி தரிசனம் பூதாதிபாத வியபதேச உபபத்தேஷ்சைவம் உபதேசபேதான் நேதி சேன்ன உபயஸ்மின் அப்பிய விரோதாத் அப்படின்னு இங்கே 4 சூத்திரங்கள். 4 சூத்திரங்களுமே ரொம்ப ஸ்பஷ்டமாக ஸ்ரீபாஷ்யத்தில் வாசிக்கும்பொழுது இந்த அதிகரணத்தில் தான் காயத்ரி மந்திர விசாரங்கள்லாமும் பண்ணப்பட்டிருக்கு. திரிபதா காயத்ரி, சதுஷ்பதா காயத்ரி அப்படின்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. அந்த விசாரங்கள்லாமும் இந்த அதிகரணத்தில் ரொம்ப அழகாக பாஷ்யக்காரர் அருள் செய்திருக்கிறார். பூர்வபக்ஷ சித்தாந்தானுகுணமாக ரொம்ப வசத்தியான விஷயங்கள் இந்த அதிகரணத்தில் சொல்லப்படுகின்றன. இப்படி சொல்லணும், நம்ம பாஷ்யக்காரால் அருள் செய்யப்பட்டு இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வசத்தியான விஷயங்கள் தான். அதில் இந்த அதிகரணத்தில் விசாரமாக ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பங்கி பார்க்கலாம். இப்போது ஜோதிஷ்சரணாபிதானாத் அப்படின்ற பங்கியை அடியன் சேவிக்கிறேன். சாந்தோக்கியே அத எதத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் வாவ தது யதிதம் அஸ்மின் அந்தப்புருஷோ ஜோதிஹி இத்யத்ர ஜகத்காரணத்துவ வியாப்த நிரதிஷே தீப்தியுக்ததயா ஜோதிஷப்த நிர்திஷ்டம் கிம் பிரசித்த ஆதித்யாதி ஜோதிஹி உத பரமேவ பிரம்மேதி சம்சயः. பிரசித்த ஜோதிரிதி பூர்வபக்ஷः. कुतः इदं वाव तत् यदिदम् अस्मिन् अन्तःपुरुषे ज्योतिः इति कौक्षेयज्योतिषा प्रसिद्धेन ऐक्यावगमात् स्ववाक्ये तदतिरिक्त परब्रह्म असाधारणलिंग அதர்சனாச்ச பூர்வபக்ஷி என்ன சொல்கிறார்? இந்த பிரசித்த ஜோதிஷ் தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சொல்கிறார். இங்கே பிரசித்த ஜோதிஷா அந்யதேவ பரம் பிரம்ம இக நிரதிசய தீப்தியுக்தம் ஜோதிஷப்த நிர்திஷ்டம் குதஹ பாதோஸ்ய சர்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு இது பூர்வவாக்கிய திசம்பந்திதையா நிர்திஷ்டசைவ சதுஷ்பதா பிரம்மணः அதயரத பரோதிவோ ஜோதிர் தீப்யते ஜோதிஹி இத்யத்ர प्रत्यभिज्ञानात् तच्च परमेव ब्रह्मेति विज्ञातं सर्वेषां भूतानां तस्य पादत्वेन व्यपदेशात् एवमेव परब्रह्मत्वे निश्चिते कौक्षये ज्योतिषः तदात्मकत्व अनुसंधानं फलाय उपदिश्यते इति ज्ञायते. இப்போ ஜோதிஷ்சரணாபிதானாத் அப்படின்னு முதல் சூத்திரத்தை இங்கே வியாக்கியானம் பண்ணுறார் பாஷ்யக்காரர் வேதாந்த தீபத்தில். சாந்தோக்கிய உபனிஷத்தில் அத்தயரத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் வாவத்தது எதிதம் அஸ்மின் அந்தப்புருஷோ ஜோதிஹி அப்படின்னு வாக்கியம் இருக்குது. இதில் பரமாகாசத்துக்கு மேலே இருந்து கொண்டு இந்த அண்டச்சராச்சரங்களுக்கும் மேலேயும் எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கக்கூடியதான ரொம்ப உயர்ந்ததான லோகங்களிலே ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ஜோதிஷானது இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது இந்த லோகத்தில் இருக்க அந்த ஜோதிஷ் எது அப்படின்னால் அந்த புருஷ ஜோதிஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
நம்ம சரீரத்துக்குள்ள எது இருக்கோ அந்த ஜோதிஷ்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ சர்வ லோகங்கள்லேயும் இந்த ஒளியை பரப்பிக்கொண்டு இருக்கக்கூடியதான ஜோதிஷ் எது அப்படின்னு கேட்கும்போது நம் சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த ஜோதிஷ் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இங்கே லோகங்கள் எல்லாவற்றிற்கும் ஒளியை பரப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிஷ் அப்படின்னு சொன்னால் ஜகத்காரணபூதமாக இருக்கக்கூடிய ஜோதிஷ் அப்படின்னு சொன்னதாக ஒரு அர்த்தம் கிடைக்கிறது நமக்கு. இப்போ எது அப்படின்னு ஒரு சம்சயம் வரும். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டதான ஜகத்காரணபூதமாக சொல்லப்பட்டதான இந்த ஜோதிஷானது, ஜோதிஷ்னா ஒளின்னு அர்த்தம், இந்த ஜோதிஷானது எப்படிப்பட்டதான ஒரு ஜோதிஷ் அப்படின்னு ஒரு சந்தேகம். எப்படிப்பட்டதான ஒரு ஜோதிஷ்? இப்போ எப்படிப்பட்டதான ஒரு ஜோதிஷானது இங்கே சொல்லப்படுகிறதுன்னா ஜகத்காரணபூதமான ஜோதிஷ் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது நமக்கு. அத எதத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே. தீப்யதேனா ஒளியுடன் விளங்குகிறது. விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு. படிப்படியாக எல்லா லோகங்களை காட்டிலும் மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான அந்த ஜோதிஷானது, ஜகத்காரணபூதமாக சொல்லப்பட்டதான அந்த ஜோதிஷானது யஸ்மின்னு அந்தப்புருஷ ஜோதிஹி, நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான ஜோதிஷ் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்போ இதை கேட்ட உடனே ஒரு சந்தேகம் ஏற்படுறது. ஜகத்காரணத்துவ வியாப்த நிரதிசய தீப்தியுக்ததையா ஜோதிஷப்த நிர்திஷ்டம். ஜகத்காரணபூதமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான நிரதிசய, அதாவது அளவில்லாத ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியதான, ஒளியுடன் கூடியதான ஒரு ஜோதிஷாக இங்கே சொல்லப்பட்டது ஜோதிஷப்த நிர்திஷ்டம் எது அப்படின்னு கேட்டால், கிம் பிரசித்த ஆதித்யாதி ஜோதிஹி. லோகத்தில் ஆதித்யன், நட்சத்திரங்கள், சந்திரன் எதெல்லாம் ஒளியை கொடுக்கின்றனவோ அவைகள்லாம் பிரசித்த ஜோதிகளுடைய கூட்டங்களில் சேர்றது. நமக்கு எதெல்லாம் ஒளியை கொடுக்கிறதோ, இப்போ இதோ என் கண் முன்னாடி ஒரு டியூப் லைட் இருக்குது, இது கூட ஒளியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. ஒளியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்போது இந்த ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஜோதிஷ் என்பது பிரசித்த ஆதித்யாதி ஜோதிகள் தான், ஜோதி தான் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷத்தில் ஒரு சம்சயம். அதாவது எப்படின்னா, பிரசித்த ஆதித்யாதி ஜோதிஷா அல்லது பரமேவ பிரம்ம. ஏற்கனவே ஈக்ஷத்ததிகரணம், ஆனந்தமயாதிகரணம், அந்தரதிகரணம், ஆகாஷாதிகரணம், பிராணாதிகரணம் இவைகளில் சித்தாந்தமாக அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரம்மமா அப்படின்னு சந்தேகங்கள் ஏற்படுறது, சம்சயம் ஏற்படுறது. இதுவா அதுவா அப்படின்னு துவயோஹோ பக்ஷயோஹோ கஹ பக்ஷா யுக்திமான் பக்ஷா அப்படின்னு ஒரு சம்சயம். அதுக்கு பிரசித்த ஜோதிரிதி பூர்வபக்ஷா. பிரசித்த ஜோதிஷ்தான் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷத்தை இந்த இடத்துல வைக்கிறார் பூர்வபக்ஷி. எப்படி லோக பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஜோதிஷ்தான். ஏன் அப்படின்னால், இதம் பாவதத்து எதிதம் அஸ்மின்னு அந்த புருஷ ஜோதிஹி அப்படின்னு வாக்கியம் இருக்குது பின்னாடி. பூர்வபக்ஷி சொல்கிறார், நன்னா பாருங்கோ, இதை எப்படி ஸ்பஷ்டமாக இருக்குன்றதை நன்னா பாருங்கோ.
யஸ்மின்னு அந்த புருஷே ஜோதிஹி அப்படின்னு இருக்கு. அந்த புருஷே ஜோதிஹி இப்போ நம் உடலினுள் இருக்கக்கூடிய ஜோதிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ உடலினுள் இருக்கக்கூடிய ஜோதிஷ்னா அது பரமாத்மாவாக எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அவருக்கு. நம் சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிஷ் எதுவோ அதுதான் அதயத தப்பரோதிவோ ஜோதிர் தீபியதே அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு அவரோட அபிப்பிராயம். இப்போது சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான இந்த ஜோதிஷ் இல்லையா, இதம் பாவத்தது எலிதம் அஸ்மின் அந்த புருஷே ஜோதி இது கௌக்ஷேய ஜோதிஷா பிரசித்தேன ஐக்கிய அவகமாத்து. இப்போது சரீரத்துக்குள்ளே ஒரு ஜோதிஷ் இருக்குது, ஜாட்ராக்னின்லாம் சொல்கிறோம். சரீரத்துக்குள்ளே ஒரு ஜோதிஷானது இருக்குது. அப்போது சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிஷ் என்றால் என்ன அப்படின்னால், வயிற்றுக்குள்ள கௌக்ஷேய ஜோதிஷ். கௌக்ஷேய ஜோதிஷ்னா குக்ஷினா வயிறு. இப்போது கௌக்ஷேய ஜோதிஷ் நம் உடலுக்குள் இருக்கக்கூடியதான, நம்முடைய உதரபாகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஜாட்ராக்னி தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. கீதையில் கூட பெருமாள் சொல்கிற அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதாம் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவி பிரம்மாக்னௌ பிரம்மநாகுதம். நாம் சதுர்த்தாத்தியாயத்தில் இதெல்லாம் வாசிச்சிருக்கோம் பகவத்கீதையில். இப்போது அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி கௌக்ஷேய ஜோதிஷு அதோட ஒன்றாக சேருகிறது அப்படின்னு இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிஷம் கௌக்ஷேய ஜோதிஷம் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு ஐக்கிய அவகமம் ஏற்படுகின்றபடியினால வேற ஒரு விஷயத்தை இதை விட்டுட்டு பிரசித்தேன ஐக்கிய அவகமாத்து பிரசித்தமாக சொல்லப்பட்டதான ஜோதிஷோட ஒரு ஐக்கியமானது சொல்லப்பட்டு இருப்பதாலும் வேற ஒரு ஜோதிஷை இந்த இடத்துல நம்மால் காட்ட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இங்கே ஸ்வவாக்கியே தது அதிரிக்த பரபிரம்ம அசாதாரண லிங்க அதர்சனாத், இந்த வாக்கியத்தில் அதேத பரோதிவோ ஜோதிர் தீபியதே அப்படின்ற இந்த வாக்கியத்தில் பரமாத்மா விஷயக்கமாக எந்த விஷயமும் இங்கே சொல்லப்படலை. பரமாத்மாவிற்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இங்கே எந்த விஷயங்களும் காட்டப்படலை. இப்போது ஈக்ஷத்திரிகரணம் ஆனந்தமயாதிகரணம் அதுலேருந்து தொடக்கமாக பிராணாதிகரணம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, பரமாத்மா விஷயக்கமாக லிங்கமானது இங்கு இருக்கின்றது அப்படின்னு சில விஷயங்களை காண்பித்தீங்க. ஆனால் சர்வாணி ஹவா இமானி பூதானி அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடினால தத்விஷேக லிங்கமானது இந்த இடத்துல இருக்குது. அவனை குறிப்பிடக்கூடியதான அங்கங்கள், லிங்கங்கள், அடையாளங்கள் இங்கு இருக்கின்றன அப்படின்லாம் நீங்கள் சித்தாந்தம் பண்ணீங்க. இப்போ இங்கே பூர்வபக்ஷி சொல்கிறார், ஸ்வவாக்கிய அந்த வாக்கியத்தில் தது அதிரிக்த பரபிரம்ம அசாதாரண லிங்க அதர்சனாத், பரமாத்மாவை மட்டும் குறிக்கக்கூடியதான அடையாளங்கள் இங்கு காணப்படவில்லை என்பதாலும் கௌக்ஷேய ஜோதிஷுக்கு பிரசித்த ஜோதிஷோடு ஒரு ஐக்கியம் சொல்லப்பட்டிருப்பதாலும் அதயத பரோதிவோ ஜோதிர் தீபியதே என்று சொன்னது பிரசித்தமான ஜோதிஷ்தானே தவிர்த்து பரமாத்மா கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஒரு அபிப்பிராயம். இப்படி பூர்வபக்ஷம் ஏற்பட்டால் அதற்கு சித்தாந்தத்தை அருளி செய்கிறார் பாஷ்யகாரர். இந்த இடத்துல சூத்திரகாரருடைய அபிப்பிராயத்தை இங்கே சாதிக்கின்றார். பிரசித்த ஜோதிஷா அந்நதேவ பரம்பிரம்ம இக நிரதிசய தீப்தியுக்தம் ஜோதிஷப்த நிர்திஷ்டம். இப்போது பிரசித்த ஜோதிஷா, இப்போ அந்நதேவ பரம்பிரம்ம லோகத்திலே பிரசித்தமாக சொல்லப்பட்டதான
ஜோதிஷை காட்டிலும் எந்தெந்த ஜோதிஷெல்லாம் நீங்கள் பிரசித்தமான ஜோதிஷ்கள் அதாவது ஜோதிகள் அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்படி பிரசித்தமான வஸ்துக்களுக்கு எல்லாவற்றிலும் பிரசித்தமான ஜோதிகளை காட்டிலும் அந்நியதேவ பரம்பிரம்ம மேலானதான ஒரு பரபிரம்மம்தான் இந்த இடத்துல இக அப்படின்னா அத்தயரத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே அப்படின்ற இடத்துல நிர்திஷய தீப்தி யுக்தம் ஜோதிஷ் சப்த நிர்திஷ்டம். நிர்திஷய தீப்தி யுக்தம் அதாவது அளவில்லாத ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது என்கின்ற அபிப்பிராயத்தோட இங்கு சொல்லப்பட்டதான ஜோதிஷ் சப்தமானது பரமாத்மாதான் அப்படின்னு இங்கே ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிக்கின்றார். குதஹா ஏன் இப்படி சொல்லணும்? நாங்கள் தான் இவ்வளோ பிரசித்த ஜோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூர்வபக்ஷம் பண்ணமே, நீங்கள் திருப்பி இங்கே பரமாத்மா தான் சொல்லப்படுகின்றான், இங்கே மற்றவர்கள் சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறீங்களே, எதனால், எந்த அபிப்பிராயத்தை கொண்டு இப்படி நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எப்படி அப்படின்னு சொன்னால் குதஹா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னால் அதுக்கு பதில் சொல்கிறார். இந்த இடத்துல பாஷ்யக்காரர் குதஹா அனு பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. ரெண்டு விதமாகவும் இருக்குது. பாதோஸ்ய விஸ்வாபூதானி பாதோஸ்ய சர்வாபூதானி என்பதாக இரண்டு விதமாகவும் பாட்டங்கள் இருக்குது. அதனால் இங்கே பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. இப்போ சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது பாதோஸ்ய விஸ்வாபூதானி என்பது நாம் சொல்லிகிட்டு இருக்க புருஷ சூக்தத்தில் வரக்கூடியதான வாக்கியம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் பாதோஸ்ய சர்வாபூதானின்னு இருக்குது, அதே விஷயமே. இப்போது இந்த அத்தயரத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே அப்படின்றது இந்த வாக்கியத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடியதான வாக்கியம். அடியேன் ஏற்கனவே இந்த விஷயத்தை விஞ்ஞாபித்திருக்கிறேன். ஒரு வாக்கியத்திற்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னால் முன்பின் வாக்கியங்களையும் கலந்து கொண்டு அர்த்தம் சொல்லணும். இந்த வாக்கியத்திற்கு அப்படியே நேரடியாக அர்த்தத்தை சொல்லிவிட்டு இதுதான் இந்த வாக்கியத்திற்கான பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல பாஷ்யக்காரர் தெரிவிக்கிறார். முன்னாடி வாக்கியம் இருக்கோ இல்லையோ, பாதோஸ்ய சர்வாபூதானி அப்படின்ற வாக்கியத்தை பார்த்தால், அதாவது இதனுடைய பாதம் இதனுடைய பகுதிகளாக சர்வா பூதானி எல்லா பிராணிகளும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வஸ்துவானது திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு இருக்கு. இந்த பரமாகாசத்தில் இது 3 பாகங்களாக இந்த வஸ்துவானது பிரிந்திருக்கின்றன. அதுவும் அழிவற்றதாக இருக்கின்றன. அழிவற்றதாக இந்த வஸ்து இருக்கிறது. பரமாகாசத்தில் 3 பாகங்களாக பிரிந்து அத்தயரத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே அப்படின்னு சொன்ன வாக்கியத்தின் அடிப்படையில் இது 3 பாகங்களாக பிரிந்து அழிவற்றதாக இருக்கு. அப்போது ஒரு பாதம் பிராணிகள், மற்ற 3 பாதங்கள் பரமாகாசத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வஸ்துவுக்கு 4 பாதம் இருக்குமோ இல்லையோ, அதை ஒரு குவார்ட்டர் கூடுமான வரைக்கும் நேற்று எங்கள் ஆச்சாரியன் சாதித்தா போல் கூடுமான வரைக்கும் பாஷாந்தர வாக்கியங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறேன் இல்லையா. வேறு வழி இல்லை, அது தானாக வந்துடும். நேற்று சுவாமி சாதிச்சார அந்த கிளாஸில் கலந்துக்கலாம். ஏன் நிறைய பேர் கலந்துக்கல, ஏதோ ஒரு சில பேர் தான் நம்ம குரூப்பில் இருக்கிறவா கலந்துண்டா. வேறு ஏதாவது கிளாஸ் இருக்கான்னு தெரியல. 8:15 9:15 வரைக்கும் சுவாமி சங்கல்ப சூரியோதயம் சாதிக்கிறார் காணியம்பாக்கம் சுவாமி.
அந்த லிங்க்கை வேணால் நான் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை வேணால் அடியே நீங்கள் அனுப்புகிறேன். சங்கல்ப சூரியோதயம் சாதிக்கிறார், ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். ரொம்ப ரொம்ப சுவாமிக்கு சொல்ல வேண்டாம், ரொம்ப அடியன் பிரதி தினம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு 18 வருஷமாக வாசிச்சுட்டுருக்கேன். 2005 இன்னி வரைக்கும் ஒரு 18 வருஷமாக வாசிச்சுட்டுருக்கேன். புதுக்கோடு சுவாமியின் இடத்துல 5 வருஷம் வாசித்தோன்னா இவர் இடத்துல 18 வருஷமாக வாசிச்சுட்டுருக்கோம். ஒரு வாரத்துக்கு பாருங்களேன், நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு வாரத்துக்கு அடியேன் நியாய சித்தாஞ்சனம் தினமும் வாசிக்கிறேன். நியாய பரிசுத்தி ஆச்சு, அதுக்கப்புறம் சித்தித்திரயம் ஆச்சு, நியாய சித்தாஞ்சனம் இப்போ ஆயின்னு இருக்குது. அப்புறம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரமதபங்கம் வாசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போது நேத்தியிலேருந்து அடியன் வாசிக்கல அந்த கிரந்தத்தை. வாசிக்காதனால சுவாமி என்ன சாதிச்சார்னா அதில் கலந்துக்கோ அப்படின்னார். அதில் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அதை வாசிக்கிறேன். இன்னமும் வேறு ஒரு பாடம் கேட்டிருக்கோம், அந்த பாடத்தையும் வாசிக்கிறேன். அதுக்கு நடுவில் தான் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறேன் பாருங்கள். அடியனுக்கு 10லேருந்து 5 மணி வரைக்கும், 9:45 5 மணி வரைக்கும் காலேஜ் இருக்குது. அதில் குஜராத் சன்னியாசிகள் வேறு வாசிக்கிறார். அதாவது டைம் டேபிள் பாடம் இல்லாமல் இருக்கிற ஒரு பீரியடு லீஷர். அந்த ஒரு பீரியடு லீஷரில் குஜராத் சன்னியாசிகள் 3 பேர் வாசிக்கிறார். கீதா பாஷ்யம் 6வது அத்தியாயம் வாசிச்சுட்டுருக்கா இப்போது. அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்த பிறகு இந்த பாடங்கள்லாம் இருக்குது. அடுத்தடுத்து இந்த நாம் நடத்த வேண்டிய பாடங்கள் என்கிட்ட வெளியில் ஆன்லைனில் படிச்சுட்டு பாடசாலைக்கு வந்து பரீட்சை எழுதக்கூடியதான பாட்டங்கள், இது நடுவில் காணியம்பாக்கம் சுவாமி பாட்டங்கள், இது நடுவில் வில்லிவலம் சுவாமி அடியனும் சேர்ந்து சிந்தனை பண்ணிட்டுருக்கோம் சில விஷயங்களை. அந்த பாட்டம் இப்படி அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னால் ஒரே ஒரு விஷயந்தான். இத்தனை இப்போ ஆற்றுல அனுபவத்தி, அதன் பிறகு ஆற்றுல பையனோட உட்காரணும், பையன் அத்தியனம் பண்ணுறான், அவனோட திருவுக்கு உட்காரணும், இல்லைன்னா அவனுக்கு கஷ்டம், பையனுக்கு பிரபந்தம் சந்தை சொல்லணும், அது ஒரு டைம் போகணும், 1/2 hour. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னால் எதிர்காலத்தில் சொல்லித்தரத்துக்கே ஆள் இல்லை. சுவாமி மாதிரி சங்கல்ப சூரியோதயம் சாதிக்க முடியுமா யாராவது? முடியவே முடியாது. இப்போது அடியனுடைய அபிப்பிராயம் அது. இப்போது அதை இப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிக்கும்போது நான் சின்ன வயசில் ஒழுங்காக படிக்கலை. சின்ன வயசில் ஒழுங்காக படிச்சிருந்தால் நாம் நல்ல சாஸ்திரஜனாக இருந்திருப்போம். வாசிக்கும்போது அவ்வளவு ஒரு துறையோடெல்லாம் படிக்கலை. படித்தே தீரணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் படிக்கலை. படித்த வாத்தியார்கள்லாம் மகான்கள். அதனால் அது எனக்கு வித்தை சிரமப்படாமல் வந்துடுத்து, அப்படி தான் சொல்லணும். அந்த மகான்கள், படித்த மகான்கள்லாம், வாசித்த மகான்கள்லாம் நம்பர் 1 வித்வான்கள். அதனால் அவள் சொல்லிக் கொடுக்குற சாதாரணமாக அவள் அனுகிரகம் இருக்கோ இல்லையோ, அந்த அனுகிரகத்தினால ரொம்ப சுலபமாக கிடச்சிடுத்து. நான் அடியேன்னு எதுவும் பிரயத்னப்பட்டு கஷ்டப்பட்டு நான் வந்து ராத்திரி பகலாக படித்தேன் அப்படிலாம் இல்லவே இல்லை, ஒரு காலமும் இல்லை. இப்போ அடியனுடைய ஃப்ரெண்டெல்லாம் யாராவது வெளில வந்தால் கூட கேட்பா, அடியனோட வாசிச்சவாள்லாம், அடியனுடைய சீனியர்ஸ் எல்லாம் கூட கேட்பா. என்ன கேட்பான்னா, ஸ்ரீகாந்த் நீ வந்து வெறும் கிரிக்கெட் தானே ஆடிந்த அப்படின்னு. அடியனுக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. வித்யாபீடத்துலேயும் சரி, யூனிவர்சிட்டி லெவலில் அடியன் செலக்ட் ஆகி விளையாடின்னு இருந்தேன். அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படி இருந்து நமக்கு பெரியவாளுடைய ஒரே ஆச்சாரியர்களோ, இந்த பஞ்ச ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். அவள் வாசிக்கும்போது அவள் சொல்லித்தரேன் அப்படின்னு அவள் உட்கார்ந்துட்டு நமக்கு அவர் 1 மணி நேரம் பாடம் நடத்துகிறாருன்னா அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார்ன்றது நமக்கு தெரியும். இந்த லைனில் இருக்கிறவாளுக்கு தெரியும் கண்டிப்பாக. அந்த பிரயோகங்கள்லாம் நேற்று கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். பம்ரம்யமானஹான்னு ஒரு பிரயோகம், தர்மனஹான்னு ஒரு பிரயோகம். அந்த தர்மனஹான்ற பிரயோகத்துக்கு விற்பத்தி எப்படின்றது கேட்டு அமைச்சிருக்கேன். பதில் இன்னும் வரல, நாளைக்கு தான் கேட்கணும் அவர்கிட்ட. பம்ரம்யமானஹான்னு ஒரு பிரயோகம் இருக்குது. சுவாமி தேசிகனுடைய பிரயோகம் எப்படி இருக்குது அந்த நாடகத்தில்,
நிஜமா அடியன் இந்த ஒரு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் புஸ்தகத்தை. மத்தியானம்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். லஞ்சுக்கு வரும்போது அதை பார்த்துட்டே சாப்பிட்டு பார்த்துருந்தேன். ஏன் சொல்கிறேன் இவ்வளவும், அந்த கிளாஸில் தயவுசெய்து கலந்துக்குங்க. ஒரு சில பேர் கலந்துக்கிறா, நம்ம குரூப்லேருந்து வசந்தா மாமி கலந்துக்கிறா, அந்த விஜயலட்சுமி மாமி கலந்துக்கிறா, காயத்ரி முரளிதரன் அவள் தான் வந்து அட்மின், அதுக்கு கலந்துக்கிறா சில பேர். எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்றது தான் அடியனுடைய ஆசை. அது 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 இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு அடியனுக்கே பெருமாள் சங்கல்பம் இருந்து ஆச்சாரியன் அனுகிரகத்தினால அடியனே உங்களுக்கு சங்கல்ப சூரியோதயம் சொல்கிறேன்னா கூட அந்த மாதிரி சொல்லவே முடியாது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு முடியவே முடியாது. அதனால் கிருப்பையா அவர் இப்போ நீங்கள் அடியேன ஆச்சாரியன் ஸ்தானத்தில் வச்சுண்டு நீங்கள் வந்து இந்த வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுருக்கீங்கோ, ஸ்ரீபாஷ்யம் இது எல்லாத்தையும் கேட்டுருக்கீங்கோ அப்படின்னால் அவர் உங்களுக்கு பிராச்சாரியன், சாட்சாத் பிராச்சாரியன். ஆச்சாரிய பிராச்சாரிய ததாச்சாரியன்னு இருக்குது. சாட்சாத் பிராச்சாரியன், வேறு வழி இல்லை. அவர் சாதித்தால் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அவர் பிராச்சாரியன் ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னா அதில் எப்படியாவது கதஞ்சித்து நம்ம ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தின்றணும். அதுதான் நமக்கு சிஷ்யனுடைய லட்சணம். சிஷ்யாலாக இருக்கக்கூடிய வாழ்வுடைய லட்சணம் என்ன அப்படின்னால் இதுதான் லட்சணம். குரும் பிரகாஷையே தீமான், இதுதான் லட்சணம். சரி, இப்போது ஒரு பாதம் எல்லா பிராணிகள், பரமாகாசத்தில் இருக்கக்கூடியதான மற்ற 3 பாதங்கள் அப்படின்னு சதுஷ்பதா பிரம்மணா. அதுவும் எப்படின்னா பூர்வ வாக்கிய த்விசம்பந்திதையாக நிர்திஷ்ட செய்வ, துலோகத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியதான சதுஷ்பதா பிரம்மணா, அந்த 4 பாதங்களுடன் கூடியது இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்துக்கு அதயனத பரோதிவோ ஜோதிர் தீப்யத்தே அப்படின்னு, அதாவது எல்லா இடங்களிலும் ஒளியுடன் கூடியதாக இருக்கின்றது, ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்தியத்திர பிரத்யபிஜானாத், அதாவது பிரத்யபிஜானம் அப்படின்னால் பூர்வ வாக்கிய பிரஸ்துதம் அஸ்மின் வாக்கிய பிரத்யபிஜானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது முன்னாடி அனுபவித்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவது என்பது பிரத்யபிஜானம் இல்லையா? இப்போ அடியன் கையில் இது இப்படி போட்டுருக்கேன், இப்போ இது இப்படி போட்டுருக்கோம், இப்படி இது வந்து ஒரு பிரத்யபிஜானம் இல்லையா? என் கையை விட்டு ஒரு விலகாது, இது வந்து ஒரு பிரத்யபிஜானம். இப்போ இந்த பிரத்யபிஜானம் இது முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே இது ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அதனால் இது ஒரு பிரத்யபிஜானம். அப்போது த்விசம்பந்திதையா பூர்வ வாக்கிய நிர்திஷ்ட செய்வ சதுஷ்பதா பிரம்மணா, 4 பாதங்களை கொண்டதான அந்த பிரம்மத்திற்கு ஒரு பாதம் சர்வாணி பூதானி, மற்ற 3 பாதங்கள் பரமாகாசத்தில் அழிவில்லாமல் நித்தியபூதமாக இருக்கக்கூடியதான பாதங்கள். இப்போ இப்படி சொல்லப்பட்டவர்களால் இது பரமாத்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர பிரசித்த ஜோதிகளுக்கு பொருந்தாது. ஏன்? பிரசித்த ஜோதிகள் இந்த லோகத்தில் மட்டும்தான் ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது ஆதித்யனாக இருக்கட்டும் அல்லது ஒரு குத்து விளக்காக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், எதை எப்படி எடுத்துட்டாலும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான தவிர சதுஷ்பதா பிரம்மணா அப்படின்றா போல சதுஷ்பதா பிரசித்த ஜோதிஷா அப்படின்னு சொல்ல முடியாது உங்களால். தச்ச பரமேவ பிரம்ம இது விஜாத்தம். ஆகையினால இந்த வாக்கியம் எதை தெரிவிக்கின்றதுன்னா பூர்வ வாக்கிய பிரஸ்துதமான ஒரு வாக்கியத்தை இந்த வாக்கியத்தில் பிரத்யபிஜானம் பண்ணிக்கொண்டு பரமாத்மா என்பதை இது தெரிவிக்கின்றது. சர்வேஷாம் பூதானாம் தஸ்ய பாதத்வேன வியபதேஷாத். அப்போது எதெல்லாம் லோகத்தில் பிரசித்த ஜோதிகள் என்று தெரிவிக்கிறீர்களோ அதெல்லாமே பாதோஸ்ய சர்வா பூதானி அப்படின்னு சொல்லப்பட்டபடியினால எல்லா பூதங்களும் பிரசித்த ஜோதிகளாக இருக்கக்கூடியதான எல்லா பூதங்களும் அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு பகுதி என்பது தெரிகிறது. ஏவம் பரபிரம்மத்வே நிச்சிதே, இப்படி பரபிரம்மத்தினிடத்திலே நிச்சயிக்கப்பட்டால்
கௌக்ஷய ஜோதிஷா ததாத்மகத்துவ அனுசந்தானம் பலாய உபதிஷ்யத்தை இது ஞாயத்தை. இப்படி இந்த வஸ்துவானது பரமாத்மாதான் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டால் இல்லையா, கௌக்ஷய ஜோதிஷ் என்பது இப்போது இது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டால், இப்போது சில வாக்கியங்கள் கௌக்ஷய ஜோதிஷுக்கும் பிரசித்த ஜோதிஷுன்னு சொல்லி கௌக்ஷய ஜோதிஷுக்கும் இந்த ஜோதிஷுக்கும் ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பூர்வபக்ஷி கேட்பாரோ இல்லையோ? அந்த புருஷே ஜோதிஹி அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்வீங்கோ அப்படின்னால், இது பிரம்மம்னு நிச்சயிக்கப்பட்டால் கௌக்ஷய ஜோதிஷுக்கும் இந்த ஜோதிஷுக்கும் ஒரு ஐக்கியமானது சொல்லப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படின்னால் பலாய உபதிஷது, அதாவது ஒரு உபாசனத்திற்கு ஒரு விதமான பலனை அறிவிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை செய்தார். ஏன்னா ஜாட்ராக்னி வைஸ்வானராக்னி தான் பெருமாள், ஜாட்ராக்னி பெருமாள் தான் ஜாட்ராக்னின்றது தெரியுது இல்லையா? அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதாம், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதா, அகம் ஆசிரிதா ஸ்பஷ்டமாக சொல்கிறார் பெருமாள். அகம் வைஸ்வானரா பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதா. அதே மாதிரி தஸ்ய மத்தியே வன்னிஷிகா அனியோர்த்வா வியவஸ்திதா நீலதோ யத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா தஸ்ய மத்தியே மகானக்னிः விஸ்வாச்சிர் விஸ்வதோ முகா தஸ்யாஷிகாயா மத்தியே, இந்த வாக்கியம் தான் தஸ்ய மத்தியே மகானக்னிः விஸ்வாச்சிர் விஸ்வதோ முகா. அதே தஸ்யாஷிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா, ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது. பரமாத்மா வியவஸ்திதா அப்படின்னு தைத்திரியோபனிஷத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மிருதி பிரமாணத்தையும் காட்டுறார், ஸ்ருதி பிரமாணத்தையும் இந்த இடத்துல காட்டுறார் பாஷ்யக்காரர். ஆகையினால இந்த ஜோதிஷ் இந்த ஜோதியானது பரமாத்மா தானே தவிர்த்து பிரசித்த ஜோதிஷ் கிடையாது என்பதாக முதல் சூத்திரம். நாளைக்கு கார்த்தால இதனுடைய கண்டினியூவேஷனை பார்க்கலாம். அடுத்தடுத்த 3 சூத்திரங்களை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஜோதிஷ் சரணாபிதானாத் இத்தோட முடிவடையும்.